Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 relation and function exercise 1.5 la irukra 9th sum solve pannalama. Let f equal to -1, 3, 0, -1, 2, -9 be a linear function from z into z. Find f of x. So question la f னு ஒரு function கொடுத்திருக்காங்க. அது என்ன function சொல்லிருக்காங்கன்னா linear function அப்படினு சொல்லிருக்காங்க. என்ன function? Linear function. அந்த function ஓட range கொடுத்திருக்காங்க. Elements range கொடுத்திருக்காங்க. For example, இப்போ A, B, ஓகேவா? Aன்றது ஒரு செட், Bன்றது ஒரு செட். A என்ன இருக்கு? -1, 0, 2 இருக்கா? -1, 0, 2. Next 3, -1, -9. 3, -1, -9 அப்படின்றது ரேஞ்சா? So element அதோட range கொடுத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை f ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்களா? எதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா z into z. z அப்படின்னா இன்டீஜர்ஸ்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கிறது தான் என்னது z. ஸோ a செட்ல பார்த்தாலும் இன்டீஜர்ஸ் இருக்கும், b செட்லயும் இன்டீஜர்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன், இதை வச்சு நீங்க f of x கண்டுபிடிங்க. f of x நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாம் f of x ன்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ஃபங்க்ஷனையே கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்சோ இல்ல அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, இந்த fன்றது லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, எப்படி இருக்கணும், f of x, அதுதான் ஃபங்க்ஷன் நேம். So f of x equal to ax plus b இந்த மாதிரி இருந்தாதான் இது லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லீனியர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லீனியர் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த கிராஃப் இருக்கா, இங்க ஒரு லைன் நான் டிரா பண்றேன். இந்த லைன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கொடுத்தா y is equal to mx plus c அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, y equal to mx plus c, இந்த லைன் வந்து எவ்வளவு ஸ்டீப்பா போயிருக்கு அப்படின்றதுக்கு இந்த y வந்து x வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. சோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாமா? இங்க ஃபங்க்ஷன் போட்டுடலாம் f of x ன்ட்டு. நெக்ஸ்ட் mx plus c இருக்கா, சோ ax plus b ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதை வச்சு நம்ம f of x என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல எலிமெண்ட் ரேஞ்ச், எலிமெண்ட் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்களா? சோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். since f of -1 is equal to 3, f of 0 equal to -1, f of 2 equal to -9. சரியா? இப்போ -1 இருக்கும்போது அதோட ரேஞ்ச் 3, 0 இருக்கும்போது அதோட ரேஞ்ச் -1, 2 இருக்கும்போது அதோட ரேஞ்ச் -9 இல்லையா? சோ அதை எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி a and b வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சாதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்ட மாதிரி f of x கிடைக்கும். ஓகேயா? So first f of x equal to ax plus b. first என்ன இருக்கு, f of -1 இருக்கா, f of -1 அது ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடலாம். f of x க்கு பதில் -1. அப்ப இங்க x க்கு பதில் -1 போட்டா இங்க என்ன செய்யணும், -1 போடணுமா? so a into -1 plus b. So next f of -1 is equal to -1 into a minus a
plus b. ஓகேவா? ஸோ இப்போ f of minus 1 அப்படின்னா அதோட ரேஞ்ச் என்ன? 3யா? அதோட ரேஞ்ச் 3. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 3 போடலாம். f of minus 1க்கு பதிலாக 3 போட்டிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு minus a plus b. ஸோ minus a plus b is equal to 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ f of minus 1 எழுதணுமா? அதே மாதிரி f of 0 எழுதணும். ஓகேவா? சேம் திங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? f of x equal to ax plus b. ஸோ f of நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்த எலிமெண்ட் எடுக்க போறோம் 0. 0னா அதோட ரேஞ்ச் -1. ஸோ f of 0, f of xக்கு பதில் 0 equal to a into இங்க 0வா plus b. ஸோ இப்போ f of 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் என்ன? -1 இல்லையா? ஸோ f of 0க்கு பதில் -1 போட்டு ஈக்குவல் டு a into 0 0வா? ஸோ b மட்டும் தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ b யோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? a யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுல என்ன பண்ணலாம்? நம்ம b யோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி a யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? -a plus b equal to 3. நமக்கு a தான் கண்டுபிடிக்கணும். ஸோ -a அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் b யோட வேல்யூ -1 இல்லையா? ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஏன்னா ஈக்குவேஷன் நீங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? நமக்கு b யோட வேல்யூ -1 வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கிறதுனால பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 3. நவ் -a is equal to இந்த 3 -1 ஈக்குவலுக்கு இந்த சைட்ல இருக்கு. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -1 என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். ஸோ -a is equal to 4. 3 + 1 4. ஸோ a is equal to இந்த மைனஸ் அப்படிங்க வந்துடுமா? ஸோ a யோட வேல்யூ -4. எனக்கு a வேல்யூவும் b வேல்யூவும் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலாம்? a வேல்யூவும் b வேல்யூவும் எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா? ஸோ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா a வேல்யூவும் b வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? f of x கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம f of x கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? a யோட வேல்யூ b யோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் a equal to -4 and b is equal to -1 in the equation, first equation. ஏன்னா அதுதானே என்னது? f of x. So f of x equal to ax plus b. a ஓட வேல்யூ -4, x அப்படியே போடணும், பிளஸ் b யோட வேல்யூ -1. ஸோ பிராக்கெட்ல எழுதணும். ஓகேவா? now -4x plus into minus -1. ஸோ இப்போ லாஸ்டா f of xக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? -4x -1. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி find f of x கேட்டிருந்தாங்களா? ஸோ f of x கண்டுபிடிச்சாச்சு. find f of x. ஸோ f of x equal to -4x -1.